விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கிளாஸ் நம்பர் 12. இந்த 12வது வகுப்புல ஒரு வீடு லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், இந்த பாவகங்கள் உங்களுக்கு என்னென்ன அமைப்புகளை கொடுக்கறதுக்கு இருக்கு அப்படின்ற அமைப்புகளை, பாவகத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை 2 பாகமாக நம்ம பார்க்க போறோம். சோ அதுல முதலாவது அமைப்புகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, இப்போ ஒரு லக்னம் வந்து துலாம் லக்னம் சொல்றீங்களா? துலாம் லக்னம், துலாம் லக்னத்துக்கு நான் தான் போடுவேன் ஒரு பிளானட்டை. குரு 12ல இருக்காரு, எங்க பாப்பாரு? ஆனா இது கொஞ்சம் யோசிக்க கூடாது, டப்புன்னு சொல்லிடணும். குரு 12ல இருக்காருன்னா 4 8 பாப்பாரு. ஓகே, 4 8 எப்படி பாப்பாரு? 1 2 3 4 5, 5ஆம் பார்வையா, 6 7 8 9, 9ஆம் பார்வையா பாத்துறாரா? இங்க இருக்கிறனால இந்த 4 8 12ஆம் அமைப்பு. இது வந்து வெளிநாடு ஜாதகம், இதுதான் வெளிநாடு ஜாதகம். ஓகே, இதுல சனி எங்க போடுறேன்? சனி இங்க இருக்காரு. இந்த சனி எங்க பாப்பாரு? சனிக்கு 3ஆம் பார்வை இருக்கு. அப்ப எங்க பாப்பாரு? 1 2 3, 3ஆம் இடம் இங்க பாப்பாரு. அப்புறம் 7ஆம் இடம் குருவை பாப்பாரு. அப்புறம் 10ஆம் இடம் இங்க 3ஆம் இடத்தை பாப்பாரு. இது புரியுதா? எந்த லக்னமா இருந்தாலும் புரியுது. ஓகே, ஒருவேளை லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, இந்த ஜாதகம் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் ஜாதகமா மாறும். லக்னாதிபதி லக்னத்திலே இருக்காரு அப்படின்றதுல கூட வேற யாரு? ஒரு செவ்வாய் போடலாமா? ஓகே, இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் எங்க பாப்பாரு? செவ்வாய்க்கு 4 7 10, 1 2 3 4. செவ்வாய் இங்க பாப்பாரு. கலர் மாத்திக்கலாம். செவ்வாய் 1 2 3 4, 4ஆம் பார்வையாக லக்னத்தினுடைய 11ஆம் இடத்தை பாக்குறாரு. புரியுதா? லக்னத்துக்கு 11ஆம் இடம் 4ஆம் பார்வையா செவ்வாய் பாக்குறாரு. செவ்வாயுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துடைய அவருடைய வீடை பாக்குறாரு. 7ஆம் இடம் 2ஆம் வீடு, அவருடைய சொந்த வீட்டை பாக்குறாரு. அவருடைய 8ஆம் பார்வையாக இந்த இடத்த பாக்குறாரு. 8ஆம் பார்வை இவங்களுக்கு 3ஆம் வீட்டுல வருது. இது புரியுதா? இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப இன்னும் ஒரு லக்னம் போட்டுக்கலாம். இந்த பார்வையை நீங்க டப்பு 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 பார்த்தோன்னே ஒரு ரவுண்ட் கண்ணுல சுத்திட்டு வந்துடணும், யார் யாரு எங்கெங்க பாக்குறாங்க அப்படின்றது. இதுதான் அந்த திக்பலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திக்பலம், பார்வையோட திருஷ்டி பலம். இதுதான். ஒரு லக்னம் சொல்லுங்க யாராவது. ஓகே, கும்ப லக்னமா? கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு சனிய லக்னத்திலே போடுவோம். இந்த சனியோட பார்வை எங்க வரும்? அதே 3 7 10, 1 2 3, 3ஆம் பார்வை இங்க வரும். 7ஆம் பார்வை சமசப்தமா இங்க வரும். 10ஆம் பார்வை இங்க வரும் 10. அப்ப இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் இந்த பார்வையோட இடத்துல. ஓகே, இந்த இடத்துல இந்த லக்னத்தை சுபத்துவமா ஆக்கணும் அப்படின்னா, லக்னம் ஆல்ரெடி சனியோட இருப்பால கெட்டு போச்சா? இந்த லக்னத்தை சுபத்துவ தொடர்பு பண்ணணும் அப்படின்னாக்கா குருவை வந்து நீங்க இந்த லக்னத்துக்கு 7 5 9ல போடணும். இங்க குரு இருந்தாருன்னா 9ஆம் பார்வையா பாப்பாரு. 1 2 3 4 5 6 7 8 9ஆம் பாப்பாரு. இங்க குரு இருந்தாருன்னா 7ஆம் பார்வையா பாப்பாரு. 1 2 3 4 5 6 7. குரு இங்க இருக்கிறாரு அப்படின்னா குரு 1 2 3 4 5ஆம் பார்வையா பாப்பாரு. இதுல இங்க இருக்கிற குரு சனியோட பார்வையில கெட்டு போவாரு. இங்க இருக்கிற குரு இங்க இருக்கிற குரு கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்க சனியோட பார்வை அவருக்கு வரல. ஓகேங்களா? இப்படிதான் இந்த பார்வை அமைப்பு வரும். இதுல கொஞ்சம் டிகிரியில சனி இங்க 10 டிகிரியில வந்துடுறாரு. 10 டிகிரியில இருக்காரு. குரு வந்து ஏன் குரு இப்படி? 7ஆம் பார்வை. ஓகே, குரு இங்க 10 டிகிரியில இருக்காரு. குரு ஒரு 7 டிகிரியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனியால குரு 3 டிகிரியில பாபத்துவம் அடைகிறாரு. குரு தசை கெட்டு போகும். குரு தசை என்ன கெட்டு போகும்? லாபத்தையும் குடும்பத்தையும் வருமானத்தையும் இந்த குரு கெடுப்பாரு தசையில. இந்த 2 வீடு அவரோட வீடு இல்ல, இந்த 2 வீட்டையும் இங்க கெடுத்து பலன் செய்வாரு. யாரால கெடுப்பாரு? நண்பரால கெடுப்பாரு. 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்பால கெடுப்பாரு. 7ஆம் இடம். இதே இந்த குருக்கு விதிவிலக்கு சூரியன் இங்க உச்சமாகிறாரு. இந்த குரு தசை நல்லதை பண்ணும். ஏன்? வீடு கொடுத்தவன் உச்சம், இந்த வீடு கொடுத்தவன் நீச்சம், இந்த வீடு கொடுத்தவர் நீச்சம், இங்க வந்துடுறாரு, நீச்சமா இருக்கிறாரு. சூரியன் இங்க வச்சுக்கோங்க. சூரியன் அப்படியே அமாவாசை தீபாவளியே போட்டுக்கலாமா? சூரியனும் இங்க சந்திரன் வருது. 7ஆம் வீடு கெட்டு போச்சு. முதல் வாழ்க்கை கெட்டு போச்சு. குரு தசை பிற்பகுதியில அவருக்கு இந்த 11ஆம் இடத்தை பாக்குறாருன்றனால 2வது வாழ்க்கையும் குடும்பத்தையும் குரு தசையில பிற்பகுதியில கொடுக்குறாரு. இப்ப லேசா என்னமோ சொல்ல வரேன்ற மாதிரி புரியுது தானே? இப்படிதான் பலன் லேசா வரும். அப்ப இந்த இடத்துல லக்னம் பலமாயிருச்சு. ஒருவேளை இங்க சுக்கிரன் உச்சமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சூரியன் இங்க இருந்தாருன்னா சுக்கிரன் அங்க போட முடியாதுல்ல. அன்னைக்கு இதுதானே ஒரு டாபிக்கா எடுத்து வந்தாங்க. சுக்கிரனை மாத்துவோம். வேணாம், சுக்கிரனை நீச்சமாவே போடுவோம். சுக்கிரன்
இவருக்கு குடும்ப வாழ்க்கையே போராட்டமா இருக்கும், தாம்பத்தியமே போராட்டமா இருக்கும். இந்த 7ஆம் பாவகாதிபதி இங்க நீச்சமா இருந்துறாருன்றதுல இவருக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை வந்துடும். கூடவே சுக்கிரன் 8ல மறைஞ்சிருக்கிறாரு. பெண்களை புரிஞ்சுக்கிறதுல, காமத்தை அனுபவிக்கிறதுல, இந்த இன்டர்காஸ் விஷயத்துக்குள்ள வர்றதுலே இவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு ராகு வந்துடுறாரு, சுத்தம் இந்த சுக்கிரனை கழுத்து நெரிச்சு கொன்னே போட்டுறாருன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல லக்னத்தினுடைய அந்த பாவக இடங்களை கொஞ்சம் பாத்துங்க. லக்ன பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கல்ல, எதுக்கியா பாவகம் பாவகம் நடிச்சுக்கிறீங்கல்ல, இந்த பாவகத்துக்குள்ள தாங்க விஷயமே இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு பிளானட் எடுத்து கொடுக்கணும்னா இந்த பாவகத்துக்குள்ளதான் எடுத்து கொடுக்கணும்.